Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ ஜனமே, ஆண்டவர் மேல விசுவாசமா இருங்க, ஆண்டவரை பற்றி இருங்க. உலகமும் உலக இருக்கிற மேன்மையும் அது தேவனுடையது அல்ல. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் தான் அவர் மேன்மையும் நித்தியமாய் இருக்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை நம்புங்க, தேவனை விசுவாசிங்கள். வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவரோட வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதே இல்லை. பாருங்க, வார்த்தையே ஒளிந்து போகாது அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற தேவன் ஒரு நாளும் மறைந்து போகிற தேவன் இல்லை என்று சொல்லி வசனத்தின்படி உங்களை உறுதிப்படுத்துகிறேன். ஆண்டவரை நம்புங்க. எந்த காலங்கள் வந்தாலும் காலங்கள் மாறினாலும் தேவன் எப்பொழுதும் மாறாத தேவன். ஆமென். நீங்கள் விசுவாசிங்க, அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் கூட உங்களுக்கு தருகிற தேவனா இருக்கிறார். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை காண்போமாக. சங்கீதம் 32 அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 32 அதிகாரம் 8வது வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மள வழிகளை காட்டுகிறவரா. ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய வழியில நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விசுவாசிக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள், உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் நீங்களும் நானும் ஆண்டவருடைய வழியில நடக்கிறோமா? வேதத்துல அநேக தேவ மனுஷர்களை பார்க்கும்போது ஒரு உதாரணங்களை இயேசுவை நீங்க பார்க்கும்போதும் அவர் தேவனுடைய வார்த்தையை தான் அவர் விசுவாசித்து நடந்தார். போராட்டங்கள், கண்ணீர், வேதனைகள், தோல்விகள், ஏமாற்றங்கள் நிறைய அவருடைய வாழ்க்கையில வந்த போது அவர் தேவனுடைய வார்த்தையை பிடித்து நடந்தது போல இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவருக்குள்ள நடக்கும்போது நீ நடக்க வேண்டியதை ஆண்டவர் போதிப்பார். நீ நடக்க வேண்டிய பாதைகளை ஆண்டவர் போதித்து நடத்துவாரு. அது மட்டுமல்ல, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இன்னைக்கு தேவன் தருகிற ஆலோசனை என்பது அது பரலோகத்தோடைய நித்தியம், பரலோகத்தோடைய நீதி. இன்னைக்கு மனுஷனுடைய ஆலோசனை இந்த பூமியோடைய நீதி, இந்த பூமியோடைய ஆலோசனை. இன்னைக்கு தெய்வ ஜனமே, இன்னைக்கு பூமியோட ஆலோசனை நீங்கள் நானும் காண்கிறதை காட்டிலும் பரலோகத்துல தேவன் தந்த இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த வார்த்தையை, அந்த ஆலோசனையை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது நிச்சயமாகவே அது பரலோகத்தில் இருக்கிற நம் தேவன் மகிமைப்படும்படி நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நான் சின்ன ஒரு தேவனோட வார்த்தையை சொல்லி உங்களை பலப்படுத்துகிறேன். தயவு செய்து நீங்கள் பூமிக்குள்ளதை தேடாமல் பரலோகத்துக்குள்ள தேவனோட வார்த்தையை, அவருடைய நீதியை தேடும் போது நிச்சயமாகவே பரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஆலோசனை வரப்படும். இன்னைக்கு அநேக இடங்களில் தவறான ஆலோசனை இல்லாத சூழ்நிலை இருக்கிறதுனால தான் ஜனங்கள் இன்னும் இருள்ல, இன்னும் கசப்புல, இன்னும் போராட்டத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஆலோசனை இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு சொல்றாரு, உனக்கு ஆலோசனை, உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை தந்து வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ஆலோசனை சொல்ல வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய சத்தியம் தான் என் ஆலோசனை. அந்த ஆலோசனை நம்பி பாருங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தையும் தேவன் உங்களுக்கு விசுவாசத்தையும் தேவன் உங்களுக்கு தருவார். ஜெபம் செய்வோமாக. நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துல உங்களுடைய வார்த்தை வெறுமையாய் போய் திரும்பாதபடி ஒவ்வொரு இருதயங்கள் மத்தியிலும் உங்களுடைய வார்த்தை அப்படியாக பலப்படுத்தட்டும், ஜனங்களை விடுதலையாக்கட்டும். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்பா, இவர்களுக்கு நீர் உம்முடைய ஆலோசனையானது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தங்குவதாக, சமாதானமும் பலமும் பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.